நாளைக்கான வீடியோக்கான ஒரு ப்ரிடிக்ஷன் தான் பார்க்க போகிறோம். நம்ம கண்மணி இருக்காங்கல்ல, கண்மணி வந்து விஜய பிடிச்சு வெளுத்து வாங்குறாங்க அப்படின்னு தாங்க சொல்லணும். இன்னொரு பக்கம் பார்த்தா நம்ம ராகவன் வந்து உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் பார்க்குறோமா சேனலை மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு எடுத்த உடனேயுமே வந்து ராகவன் வந்து காரில் வந்து அடிபட்டு கிடக்காங்கல்ல, அந்த இடத்துக்கு வேகமா ஓடி வந்துடுறாங்க. நம்ம மாறன் வந்து பின்னாடி ஓடி வந்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு முன்னாடி கண்மணி எந்திரிச்சு வந்துடுறாங்க. பின்னாடியே நம்ம வீராவும் வந்துடுறாங்க. வந்தவொடனே என்னாச்சு என்னாச்சுன்னு சொல்லிட்டு 2 பேருமே அந்த இடத்துல பயங்கரமாக கதறி அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. பின்னாடியே நம்ம மாறன் வந்துடுறாங்க. வந்தவொடனேயுமே "டேய் என்னடா என்னடா ஆச்சு என்னடா ஆச்சு?" அப்படின்னு சொல்லிட்டு எழுப்பி பார்க்காங்க. அந்த இடத்துல வந்து நம்ம ராகவன் வந்து மயங்கி விழுந்துடுறாங்க. தலையிலேருந்து பிளட் எல்லாம் வந்துடுது. என்ன பண்ணுறதுனே தெரில. உடனடியாக வந்து அந்த ஆட்டோவில் வந்து நம்ம ராகவனை ஏற்றி ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் அட்மிட் பண்ணிடுறாங்க. அவங்கள அட்மிட் பண்ணிவிட்டு உடனே வந்து நம்ம வள்ளி அதுக்கடுத்து கார்த்தி எல்லாத்துக்குமே கால் பண்ணிடுறாங்க. கால் பண்ணி ஹாஸ்பிட்டலுக்கு வா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவங்க அந்த இடத்துல வந்து கார்த்திகிட்ட சொல்லிடுறாங்க. அதுக்கு முன்னாடி பார்த்துக்கிட்டோம்னா நம்ம வள்ளி இருக்காங்கள்ல, அவங்க வந்து வீட்டில் வந்து சாமிக்கிட்ட வேண்டிக்கிட்டு இருக்காங்க. காலையில் என்னடானா பால் வந்து தெறஞ்சு போயிடுச்சு. அது மட்டும் இல்லாம அந்த பால வேற கண்மணி தான் வச்சா. எனக்கு என்னமோ ராகவன் நெனச்சு ரொம்ப பயமா இருக்கு. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு வந்து ஒரு நல்ல காரியத்துக்காக போறோம். அதனால தடை பண்ணக்கூடாதுன்னு பார்த்தேன். நல்லபடியா எல்லாருமே போயிட்டு வரணும் அப்படிங்கிற மாரி அந்த இடத்துல வந்து அவங்க வந்து சொல்லிக்கிட்டு இருக்கிற மாரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. இங்கிட்டு பார்த்துக்கிட்டோம்னா நம்ம விஜய் இருக்காங்கல்ல, அவங்க வந்து வில்லத்தனமா யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. "என்ன சித்தி சாமிகிட்ட வேண்டிக்கிட்டு இருக்கீங்களா? நீங்க என்ன நெனச்சாலும் ஒண்ணும் ஆகப்போறது கிடையாது. அங்க வந்து என்னோட ஆளுங்க வந்து இந்நேரம் எல்லா கதையுமே முடிச்சிருப்பாங்க. இந்நேரம் ராகவன் மாமா வந்து கதை முடிஞ்சிருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் வில்லத்தனமாக யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் வந்து டக்குன்னு பார்த்தா விஜிக்கு வந்து கால் பண்ணுறாங்க. கால் பண்ண அந்த ரவுடிங்க இருக்காங்களா அவங்க வந்து கால் பண்ணுறாங்க. மேடம் ஒரு பயங்கரமான ஒரு ட்விஸ்ட் அண்ட் டர்ன் ஆகிப்போச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்ட உடனேயும் பின்னாடியே வந்து அந்த மாறனும் வீராவும் தொடர்ந்து வந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஐயையோ அப்படின்னா வந்து பிளான் போட்டது எதுவுமே நடக்கலையா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. மேடம் அதெல்லாம் பக்காவாக முடிச்சாச்சு. மாறனை வந்து திசை திருப்பி இங்கிட்டு வந்து நம்ம ராகவனை வந்து ஒரு இடத்துல மோத வச்சு மயங்கி கிடக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஓகே இது வரைக்கும் ரொம்ப சந்தோஷம். இனிமேல் வந்து எனக்கு கால் பண்ணாத, நானாக கால் பண்ணாதான் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து ஃபோனை வச்சிடுறாங்க. என்ன சித்தி நீ இவ்வளோ நேரம் சாமிக்கிட்ட வேண்டது எல்லாமே வேஸ்ட்டாக போச்சே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. டக்குன்னு பார்த்தா அந்த இடத்துல வந்து மாறன் வந்து கால் பண்ணுறாங்க. நம்ம ராகவனுக்கு வந்து அடிபட்டுருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து நம்ம வள்ளிக்கு வந்து கால் பண்ணுறாங்க. கால் பண்ண உடனே அவங்க வந்து ஏங்கி அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. நான் காலையில் நினச்சது சரியாக போச்சு. காலையிலேயே வந்து அந்த பால் பொங்குச்சு. இப்படி நடக்கும்னு தான் நான் எதிர்பார்த்தேன். அதே மாதிரி நடந்துருச்சே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து பதறிக்கிட்டு விஜயை கூப்பிட்டுட்டு அந்த இடத்துலேருந்து வர்ற மாதிரி தான் காட்டுறாங்க. விஜய் வந்து தெரியாம, "ஐயோ! சித்தி என்னாச்சு? இப்ப எங்க போறோம்? எதுக்கு இப்படி அழுதுகிட்டு இருக்கீங்க?" அப்படிங்கிற மாரி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. "ஏய் அங்க உங்க மாமா ராகவனுக்கு வந்து அடிபட்டுருச்சு. ஆக்சிடென்ட் ஆயிடுச்சாம்." அப்படிங்கிற மாரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. "ஐயோ! சித்தி அதான் நான் காலையிலேயே சொன்னேன். காலையிலேயே வந்து கண்மணி அக்கா பால வந்து அடுப்புல வைக்கும்போது அது வந்து திரிஞ்சிருச்சு. கெட்டுப்போன மாரி ஆயிடுச்சு. அப்பயே நான் உங்ககிட்ட சொன்னேன். இன்னைக்கு ஏதோ தப்பா நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு. ஆனா என்னைய தான் வந்து கண்மணி அக்கா வந்து திட்டிக்கிட்டு இருந்தாங்க." அப்படிங்கிற மாரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. "ஏய் நீ வேற பேசாம இரு. வா என்னாச்சுன்னு தெரியல." அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து வர்ற மாரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. அங்க பார்த்தா ராமச்சந்திரனுக்கு வந்து விஷயம் தெரிஞ்சிருது. உடனே ராமச்சந்திரன் வந்து சொல்கிறாங்க, "இன்னைக்கு வந்து இது வந்து வைக்க வேண்டாம். ஏன்னா வந்து இன்னைக்கு சரியில்லை. இன்னைக்கு வந்து நேரமே நமக்கு சரியில்லை. இன்னொரு நாள் பார்த்துக்குருவோம் ரெஜிஸ்டர் ஆஃபீஸில்." அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து கார்த்தியை கூப்பிட்டுட்டு எல்லாருமே ஹாஸ்பிட்டலுக்கு வர்ற மாதிரி தான் காட்டுறாங்க. இங்கே பார்த்தா கண்மணி வந்து உச்சக்கட்ட கோவத்தில் இருக்காங்க. இது எல்லாத்துக்குமே காரணம் வந்து எனக்கு தெரிஞ்சு அந்த விஜயா தான் இருப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்களுக்கு தெரிஞ்சு போயிடுது. ஆல்ரெடி வந்து நம்ம மாறன், வீரா 2 பேருக்குமே தெரியும். விஜய்னால தான் இந்த மாதிரி நடந்திருக்குன்னு சொல்லிட்டு. ஆனா என்ன பண்றது? ஆதாரத்தோட வந்து அவங்கள பிடிச்சு குடுக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அமைதியாவே இருக்காங்க. ஆனா கண்மணிக்கு வந்து பொறுக்க முடியல. நம்ம ராகவன் அடிபட்டு கிடந்த உடனேயுமே வந்து அவங்களால தாங்க முடியல. விறுவிறுன்னு போய் நம்ம விஜயோட கழுத்த பிடிச்சு நெரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. "ஏன்டி இப்படி பண்ண? நீ தான்டி இப்படி பண்ணியிருப்ப. எனக்கு தெரியும். காலையிலேயே வந்து பால் நல்லா தான் இருந்துச்சு. ஆனா நீ தான் ஏதோ பண்ணிட்டு அத வந்து ஒரு மாரி ஆக்கிட்ட." அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து ரொம்ப எமோஷனல் ஆகி கத்த ஆரம்பிச்சிடுறாங்க. விஜய் வந்து நல்லவங்க போல, "ஐயோ! சித்தி என்ன சித்தி? என்னையும் என் மேல வந்து பழி போடுறாங்க. பாருங்க சித்தி." அப்படிங்கிற மாரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. "ஏய் கண்மணி அமைதியா இரு. ரோட்ல ஆக்சிடென்ட் ஆச்சுன்னா, அதுக்கு என்ன பண்றது? நேரம் சரியில்ல. இன்னைக்கு காலையிலேயே வந்து பால் பொங்குச்சு. அப்ப வந்து பால் தெறஞ்ச மாரி இருந்துச்சு. அப்பயே நெனச்சேன் ஏதோ நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு. நேரம் சரியில்ல. அதுக்காக வந்து அவள பிடிச்சு திட்டிக்கிட்டு இருப்பியா?" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு கண்மணிய பிடிச்சு நம்ம வள்ளி வந்து திட்டுற மாரி தான் காட்டுறாங்க. அதோட பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த வீடியோ வந்து முடிச்சிடுறாங்க.